வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் அன்னாசி பழம் வச்சு ஒரு பஜ்ஜி தயார் பண்ணி காமிக்க போகிறேன். இது புளிப்பு தித்திப்பு காரமாக ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர்கிட்ட சாப்பிட்டேன் இங்கே பெங்களூரில் பஸ்வன்குடியில். ரொம்ப அருமையாக இருந்தது. தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அன்னாசி பழம் ஏற்கனவே கட் பண்ணி நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது நான் யூஸ் பண்ணுறேன். கடலை மாவு தேவைப்படும், நல்லா ஒரு 2 முறை ஜலிச்சு வச்சுருக்கேன். கார்னிஷ்க்கு நான் பொடியாக பீட்ரூட், கேரட், கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, எலுமிச்சம்பழம் சாறு இதெல்லாம் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்பெஷல் ஸ்பைஸ் மிக்ஸ். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாட் மசாலா தூள், மிளகுத்தூள், ரசம் பவுடர், மிளகாய்த்தூள், உப்பு, சீரகத்தூள். பஜ்ஜி மாவுக்கு நம்மளுக்கு சோடா உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஓமம், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகுத்தூள் நான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் சேர்த்துக்க போகிறேன். பஜ்ஜி மாவு எப்போவுமே நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி கடலை மாவை நல்லா ஜலிச்சுக்கோங்க. இன்னொரு முறை நல்லா கை வச்சு ஒரு முறை நல்லா செக் பண்ணிக்கோங்க. கட்டி முட்டி இருந்தாக்கா அது நல்லா உடைச்சி விட்டுடுங்க. இப்போ நம்ம எல்லா பொருட்களும் ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். நான் இதில் கொஞ்சமாக சீரகத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகு பொடி, உப்பு, சோடா உப்பு, பெருங்காயத்தூள், ஓமம் எல்லாம் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு காய வச்சுருக்கேன், அது சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவை விட கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இது நான் கரண்டியால் நான் ஃபஸ்ட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நம்ம கை வச்சு நல்லா கரைச்சி விட்டோம்னா அது அந்த கட்டி முட்டி இருக்காது, நம்மளுக்கு அந்த பதம் தெரியும். சுத்தமாக கட்டி முட்டி தட்டாமல் க்ளீனாக வந்திருக்கு மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் கலந்துக்கினேன். இப்போ இந்த மாவு எப்படி பதமாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அந்த கரண்டியை திருப்பி பார்த்துட்டு ஒரு லைன் போட்டிங்கன்னா மாவு அப்படியே நிற்கணும். அப்படி இல்லைன்னா விரலை நீங்கள் அதில் முக்கி எடுத்தீங்கன்னா உங்கள் விரல் கோட் ஆகணும். ஸோ இப்போ பதமாக வந்திருக்கு மாவு, எடுத்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இந்த ஸ்பெஷல் ஸ்பைஸ் மிக்ஸ் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மசாலா பொடி, சாட் மசாலா தூள், சீரகத்தூள், ரசம் பவுடர், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வாங்கி பவுடர் வீட்டில் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு ரெடியாக இருக்குது. நல்லா இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டேன். அன்னாசி பழம் ஸ்லைஸ் ஒன்று ஒன்றா முக்கி நம்ம எண்ணெயில் இதை சுட்டு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் ஸ்லோ ஃப்ளேமில் காய வைங்க. அது நல்லா ஹீட் ஆகி நல்லா காஞ்சி வரணும், மேலே நல்லா புகை வரணும். அப்போ நேரத்துக்கு இந்த அன்னாசி பழம் ஸ்லைஸ் நீங்கள் மாவில் முக்கி ஃப்ரை பண்ண வேண்டியதான். நிதானமாக சேர்க்கணும் எண்ணெயில். இந்த கடாய் பார்த்திங்கன்னா நான் ஆப்ப கடாய் வச்சு நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா அந்த கேமராவுக்கு அந்த எஃபெக்ட் சரியில்லைன்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷாலோ கடாயில் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் நீங்கள் தயார் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா டீப்பாக இருக்கிற கடாயை வச்சு நீங்கள் இந்த பஜ்ஜி ஆகட்டும் போண்டாகட்டும் சுட்டு எடுக்கிறது நீங்கள் தயார் பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா இது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் தயார் பண்ணேன். மேலே எண்ணெய் தெரிச்சிச்சுன்னா அது சீக்கிரமாக புண்ணாகும். ஸோ பார்த்து நீங்கள் நிதானமாக பண்ணணும். இது திருப்பி விடுறப்போ கூட நீங்கள் நிதானமாக திருப்பி விடணும். ஸோ அந்த அன்னாசி பழம் கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்போ. இப்போ இது முதல் ஈடு நான் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். 2வது ஈடு நான் சேர்க்க போகிறேன். இது எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பேப்பர் டவலோ இல்லைன்னா ஒரு ஜலடா பாத்திரத்தில் நம்ம வடிகிறதுக்கு அந்த எண்ணெய்லாம் வடிகிறதுக்கு விட்டுட்டு நம்ம 2வது ஈடு சேர்த்துக்க வேண்டியது தான். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். என்ன ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். The same recipe is also posted in YouTube English. YouTube English ஓட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். நிதானமாக நான் இந்த பஜ்ஜியை நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. ஒரு 3 ஈடு நான் ஃப்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது.
எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வறுக்கிறதுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் க்யூபாகவே அரிஞ்சு போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை. ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி நான் சர்வ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். நான் அந்த காய்கறியெல்லாம் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காய்கறியெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அன்னாசி பழத்தை நல்லா ஒரு பிளேட்டில் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 4 பீஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன். இங்கே பெங்களூரில் வந்து இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பெங்களூரில். நீங்கள் ஒரு சில இடத்துங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட் கிடைக்கும். இங்கே லோக்கல்து பஸ்வன்குடி, விவிபுரம் இந்த சைட்லலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கும். கனடிகா மசாலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க தயார் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேலே வந்து நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துருக்கேன். காய்கறியில் மேலே வந்து தூவ போகிறேன். நீங்கள் கடலக்காய் கூட வேர்க்கடலை கூட நல்லா வறுத்து அந்த பொட்டெல்லாம் நீக்கி தோலெல்லாம் நீக்கி நீங்கள் அது கூட பொடி பண்ணி இது மேலே தூவலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக. இப்போ அந்த ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா பொடி, ஸ்பைஸ் பவுடர் மேலே வந்து தூவ போகிறேன். ரொம்ப அருமையாக வந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு வித்தியாசமான ரெசிபி. இந்த ரெசிபி பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.